Hi friends, welcome to GD Last Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வேண்டியான நிலையில மெரிட் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கும் பல்வேறு விதமான டவுட்ஸ் வருது. அதுல மெயினா இருக்கக்கூடிய டவுட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்றது, அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணிட்ட பிறகு அது எப்படி நான் அப்லோட் பண்ணிட்டேன்றதை கன்ஃபார்ம் பண்றதுன்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சூஸ் பண்ணிட்டீங்க. அதற்கான அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க மெயில் மூலயமா. அந்த லிங்க் மூலயமா தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க. அதில் வந்து நிறைய சர்வர் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்காக அவங்களுடைய வெப்சைட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் வராதவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே வந்து அந்த முழு வீடியோவை பார்க்குறதில்ல. ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டாலும் அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் நான் எல்லா வீடியோவுமே சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவில் இந்த டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கலர் ஜெராக்ஸோ வேலை ஜெராக்ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கேன் பண்ணுவீங்க இல்லையா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை, ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுடைய நேமு அல்லது வந்து அப்ளிகேஷன் நம்பர் அல்லது வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு ஐஃபன் கொடுத்து 10th மார்க் ஷீட். இப்போ ரமேஷ்னா ரமேஷ் 12th மார்க் ஷீட், ரமேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வந்து ஃபைலுக்கு வந்து நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்கிறது என்னென்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதற்கான ஃபார்மேட் சைஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஃபார்மேட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதற்கான ஃபார்மேட்டு அதற்கான சைஸு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்டு சைஸு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் ப்ரிஃபரன்ஸு, இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கான ஃபார்மேட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு இன்னொரு இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்மிட் ஆகிடும். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து நான் என்னுடைய டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சு, நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த பேஜை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். இந்த இடத்துல லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இதுதான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு இருக்குது. ஸோ ஓகேங்களா, இது வந்து சிம்பிளான விஷயம்தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா இதுக்கான வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு காலேஜ் அவங்க இப்போ எந்த காலேஜ் வந்து அவங்களுக்கு நியர்பையாக இருக்கோ, அவங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜ் மட்டுமே எழுதி அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேவா மேடம் கேட்குறாங்க. அது முழுக்க வந்து தவறான ஒரு விஷயம். என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்குற காலேஜ் அந்த ஒரு காலேஜ் மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கீங்கன்னா அந்த காலேஜில் உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு சீட் கிடைக்காது, எந்த காலேஜ்லேயுமே சீட் கிடைக்காது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணது வேஸ்ட்டு.
அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. நான் ப்ரைவேட் காலேஜை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாமா செகண்டானா? தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் கவர்மெண்ட்டு, செகண்டில் ப்ரைவேட்டு, தேர்டில் கவர்மெண்ட்டு, ஃபோர்த்தில் ப்ரைவேட்டு, எப்படி வேணாலும் நீங்கள் மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற மோஸ்ட் டவுட் என்னென்னா, எனக்கு வந்து வேணும்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும், ப்ரைவேட் காலேஜ் வேண்டாம், என்னால் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற நினைக்கிறவங்க ப்ரைவேட் காலேஜ் 11 இருக்கு இல்லையா, அந்த 11ஐயுமே விட்டுட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் 15 வந்து செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் பேர் நேமையும் வந்து 15ஐயுமே வந்து சேர்த்துக்குங்க, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இதில் இன்னொரு திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பாக்கம் காலேஜ் வந்து மிஸ் ஆகிருக்கு. இதில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிருக்கு. ஏன்னா பட்டறை பெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் தான் வந்து 5 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. புதுப்பாக்கம்ன்றது நிறைய வருஷமாகவே வந்து 5 இயர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அந்த பேர் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேமையும் புதுப்பாக்கம் லா காலேஜையும் வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா 15 ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, 11 ப்ரைவேட் காலேஜஸ், டோட்டலாக வந்து 26 காலேஜஸ் இருக்குது. இந்த 26மே உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 26 வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லையா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜே வேண்டான்னா கவர்மெண்ட்டை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டவுட்டுன்னா, நான் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுன்னு கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு டைம் இருக்கு இல்லையா, 21/7/2024 நாளைக்கு 5:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சேவா மையத்துக்கு போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க. அப்ளை பண்ணாக்க உங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து 60 rupees பே பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கும். அந்த ஒப்புகை சீட்டை வந்துட்டு நீங்கள் எங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். 4th வந்து லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூவால் சர்வர் டவுனாலேயோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸே காமிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து இதை இன்றைக்கி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு அப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா இன்னொரு வே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, இதில் லாகின் இருக்கும். லாகினுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 years 5 years ஷோ ஆகும். நீங்கள் வந்துட்டு 5 yearsன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இதே போல் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லையா உங்களுக்கு கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேயே வந்து ஓப்பன் ஆகலைன்னா ஃபயர்ஃபேக்ஸ் அந்த மாதிரி வேறு க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல்லையோ உங்களுடைய சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டீங்க, முடியலன்ற பட்சத்தில் உங்களுடைய நெய்பர், ஃபேமிலி, சிப்ளிங்ஸ் யாருடைய மொபைல்லையோ லேப்டாப்லேயோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்லோட் ஆகிடும். நம்ம வந்து பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் திங்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயில் வராதவங்க என்ன பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் மெயில் வந்து என்னென்ன காரணத்துக்காகலாம் மெயில் வராதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்களோ இல்லை வேறு யாருக்கிட்டே பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கலாம். இல்லை உங்கள் மெயில் ஐடியில் ஏதோ சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டாட்டோ ஒரு ஸ்பேஸோ இல்லைன்னா கூட மெயில் உங்களுக்கு வராது. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனில் எடுத்து பாருங்கள் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு மெயில் வரலை, நீங்கள் வந்து மெரிட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு மெயில் வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெப்சைட்டில் வந்துட்டு லாகின் கொடுத்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ன்னு கொடுத்து 5 yearsன்னு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் உங்களுக்கே ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்குதுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி லாகின் பண்ணி
சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? யார் மெயில் வராதவங்க மட்டும் இதை செய்யலாம். மெயில் வந்தவங்க ஆஸ் யூஷுவலாக அவங்க லிங்க்கு ஃபாலோ பண்ணலாம். லிங்க் உள்ள வரலன்னா நான் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாகவே பண்ணலாம். இப்போ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே போல் டவுட்ஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.